அதாவது சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற விஷயம் சித்தர்களோட வாக்கு சொல்லற அப்படின்னா பேசாமலே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலை கிடையாது. அது மௌன நிலை, மௌனியோட நிலை. யுகலோகத்தில் இப்போ இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறியில், வாழ்வியல் முறையில் தேவையில்லாத விஷயங்களை, இரண்டாவாதங்களை, அந்த தர்க்க நிலைக்குள்ளே போகாமல் நம்மளோட பாதையில் பயணத்தில் அமைதியாக சாந்தமாக அனந்தமாக இருக்கையில் மனம் அதில் இதில் லௌதீக இந்த வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களில் அதிக கவனத்தை அதன் ஈர்ப்பின்பால் நம்ம போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை எப்படி சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து வரணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அவா அப்படின்னு நிலைக்குள்ளே போகாமல் அதிக அவா, அளவற்ற ஆசை அப்படி விஷயங்களுக்கெல்லாம் பயணப்படாமல் அமைதியாக சாந்தமாக நித்திய கடமைகள்னு சொல்லக்கூடிய உங்கள் இக்கலோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், பணியாக இருந்தாலும், என்ன விஷயங்களாக இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு அரணோட அமைதியாக பயணப்படக்கூடிய நிலை. அதை இறை வாழ்க்கை, அற வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி விஷயங்களில் பயணப்பட்டு தவத்தில் கவனம் செதறாமல், தவம் இருக்கக்கூடிய காலங்களில், நேரங்களில் சில நேரங்களில் எனக்கு தவம் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லதவங்களும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இறைவன் வழி வச்சிருக்காரு. வாழ்க்கையே தவமாக நகர்த்திக்கிட்டு போகணும். ஒவ்வொரு விஷயமா தர்ம சிந்தனையோட, ஆக்கப்பூர்வமான விஷயங்களோட, அறிவுபூர்வமான, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம விலகி வேறுபடுத்தி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும். இதற்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான தன்மை என்ன, உயர்தன்மை என்ன, இறைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்து பயணப்படணும். அப்படிங்கிற விஷயங்களை இப்போ உள்ள விஷயங்களாக எடுத்துக்கிடலாம். தவத்தில் கட்டாயம் சும்மா தான் இருந்தாகணும். பஞ்ச இந்திரியங்களை அடக்கி ஆகணும். அதுக்கு சும்மா இருந்தாலே இந்திரியங்கள் அடங்கிடும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைவான கருத்துக்கள் சில நேரங்களில் இப்போ உள்ள வாழ்வியல் முறையில் குதர்க்கங்களாக எடுத்துக்கிட்டு பேசி தெரியுறவங்க இருக்காங்க. அதை எப்படி சும்மா இருந்தால் பிழைப்பு நடத்த முடியும், சும்மா இருந்தால் பிஸ்னஸ் எப்படி நடத்த முடியும், சும்மா இருந்தால் எப்படி வெற்றியாளனாக பரிணமிக்க முடியும். சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. கவனமாக இரு, கவனத்தோடு இரு, அது சும்மா இருக்கிறது தான். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. மெய்ஞானம் அப்படிங்கிறது அது ஒரு வேறு தளம் கிடையாது. வாழ்வியலே மெய்ஞானம். அதாவது உண்மையை அறிஞ்சு அதோட பயணப்படும். வாழ்வியல் தத்துவத்தை, வாழ்வியல் நெறிமுறையை, வாழும் கலையை, பிரபஞ்சத்தில் எடுத்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் எந்த எதிர்பார்ப்பு நிலைகளையும் இல்லாமல் அருளிக்கிட்ட அற்புதமான பிரபஞ்சத்துக்கு கொடுத்து அருளணும். கொடுத்து அருளும் போது தான் நமக்கு அது கொடுத்து அருளும். இல்லைன்னா பற்றாக்குறை வரும்போது நம்மையும் பிடிச்சி, சந்ததிகளை பிடிச்சி நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதற்கு பிரபஞ்சத்தோட வாழ கற்றுக்கிடணும், பிரபஞ்ச இயக்கத்தோட வாழ கற்றுக்கணும். பிரபஞ்சத்தை அறியணும்னா, தெரியணும்னா இகலோகத்தில் இருக்கிற விஷயங்களை அதிக நாட்டம் இல்லாமல், அதிக படபடப்பு இல்லாமல் எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிடலாம். எல்லா விஷயங்களும் செல்வ செழிப்பு, மனைவி மக்கள், சொத்து பத்து, 16 செல்வங்கள் அனைத்திலும் இருந்து, அனைத்திலிருந்து வேறுபட்டு அனைத்தும் மாயை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாயையோட வாழ பழகி நமக்குள்ள மாயமாக மறைஞ்சிருக்கின்ற மாயை தன்மைகளால் மறைக்கப்பட்டு இருக்கின்ற நம்மளோட சுயத்தை, நம்மளோட சுயம் இறை, நம்மளோட அசல் இறை. அதை எல்லாமே இகலோகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், நாட்டங்கள், நாட்டமின்மை, ஓட்டம், விடாத ஓட்டம், நான் யாருன்னு தெரியாத ஓட்டம், எதுக்கு ஓடுவோன்னு தெரியாத ஓட்டம், இந்த விஷயங்களுக்குள்ள தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு விஷயங்களும் சித்தர்கள் சொல்லதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது
அதற்குள்ளே போய் குதர்க்க நிலைகளில் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் எல்லாமே குதர்க்கம். மொத்தத்தில் நம்ம பிறந்ததே குதர்க்கம் அப்படின்னு ஆயிரும், வாழதே குதர்க்கம் ஆயிரும். எல்லாரையும் பார்த்து குதர்க்கவாதிகளாக எனக்கு தெரியும். அவங்கவங்கள் கர்ம நிலைகளுக்கு ஏற்ப, அவங்கவங்கள பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளுக்கு ஏற்ப, அவங்கவங்க வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்ப அவங்கவங்க இருக்கல. நம்ம வாங்கி வந்த வரம், நம்ம வாங்கி வந்த நிலையில் இருந்து நம்ம யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தான் டாஸ்க். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க, இன்பமாய் வாழ்க.